ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் தாங்க பண்ண போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்றதுக்காக இன்றைக்கி வீடியோவாக எடுத்திருக்கேன். பீன்ஸ் வந்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெங்காயத்தையும் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கணும். தோலை உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பீன்ஸையும் ஃபஸ்ட் நறுக்கி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா பீன்ஸை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் அதே மாதிரி நல்லா கழுவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நான் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம் இதையும் சேர்த்துக்கிறேன். பொரியட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு வதக்கி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது குழம்பு பொடி எதுனாலும் சேர்த்துக்கோங்க. ப்ளைன் தூள்னாலும் ஓகே தான். உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே வேகட்டுங்க. தண்ணியுமே வேக ஒரு அரை கப்பு அதில் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. காய் நல்லா வேகட்டும். சில பேர் பார்த்திங்கன்னா காயை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிப்பாங்க. அது ஒரு மாதிரி மெத்தடு. இது வந்து நான் அப்படியே காய் டைரெக்டாக அப்படியே வேக வச்சிடுறேன். சில பேர் லேசாக தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷமோ இல்லை வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளித்து விடுவாங்க. பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்புலாம் சேர்த்து. நான் வந்து இன்றைக்கி டைரெக்டாக அப்படியே வேக வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் காய் நல்லா. இப்போ காய் வேகிற வரைக்கும் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு 2 முட்டை இப்போ எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா நம்ம உடச்சிட்டு ஒரு பவுலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த காய் அதில் வேகட்டும். அது வரைக்கும் இது நல்லா இந்த மாதிரி உடச்சி பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு 2 இல்லை 3 எப்படி நல்லா ஒரு முட்டை போதுன்னா 1 கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை மஞ்சத்தூள் எதுவும் நான் போடலைங்க. ஏன்னா ஏற்கனவே பீன்ஸில் நான் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. அதனால் நான் முட்டையில் எதுவுமே சேர்க்கலை. ஜஸ்ட்டு 2 முட்டையை உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். காய் வேகட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி வந்துருச்சு. நம்ம தண்ணி விட்டுருந்தாலும் இங்கே பாருங்கள் தண்ணியே இல்லை இப்போ சுத்தமாக. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது சென்டரில் கொண்டு வந்துட்டு நம்ம முட்டை 2 உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே அது மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே வச்சுடுங்க. 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா முட்டை வந்து எல்லா காயிலையும் படுற மாதிரி ஊற்றிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லையோ இல்லை சிம்லையோ நல்லா சின்னது பண்ணிவிட்டேன். அடுப்பு வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பரட்டி விடலாம். பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்படி இருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குட்டி பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் காயாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இல்லையா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா அழகாக சாப்பிடுவாங்க. இதில் முட்டை ஸ்மெல் எதுவும் வராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாம் தாளிப்புலாம் போட்டிருக்கோம். அதனால் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்தாச்சு. காரத்துக்கு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எதுவுமே அந்த முட்டையில் ஸ்மெல் இருக்குல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ், ஷாப்பிங் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், உதிராக நல்லா சூப்பராகிடுச்சு பார்த்தீங்களா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கார குழம்புக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.